மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட முதல் மனைவி ஸ்ருதியை டிவோர்ஸ் பண்ணாம அவரோட காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிசல்டாவை கல்யாணம் பண்ண விஷயம் பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை கல்யாணம் பண்ணி கர்ப்பமாக்கி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. இப்ப ஜாய் கிறிசல்டா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அவங்களுக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தியும் மாதம்பட்டி ரங்கராஜோட ஃபேமிலி பத்தியும் வெளிப்படையா பேசியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் என்னோட வேலையை பார்த்துட்டு தான் இருந்தேன். அவர் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாரு. நாங்கள் 2 பேருமே 2023 டிசம்பரில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நான் தான் அவரோட ஒய்ஃப்னு என்ன இன்ட்ரோ கொடுப்பாரு. எங்களோட கல்யாணத்துக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் குடும்பத்துல இருந்து யாருமே வரல. ஆனா நாங்க கல்யாணம் பண்ண விஷயம் மாதம்பட்டி குடும்பத்துக்கு தெரியும். நான் தல தீபாவளிக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப அவங்க அம்மா அப்பா என்ன பிளஸ் பண்ணியிருந்தாங்க. என்னோட பையன் இப்பதான் சந்தோஷமா இருக்கான், இதே மாதிரி எப்பவுமே இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மாதம்பட்டி ரங்கராஜ் ஸ்ருதியை 6 வருஷமா பிரிஞ்சுதான் இருந்தாங்க. எங்களுக்கு கல்யாணமான விஷயத்த கூட நான் ஸ்ருதி கிட்ட சொன்னேன். எங்க கல்யாணமான 1 வாரத்திலேயே ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டேன்னு சொன்னாரு. அண்ட் அது மட்டுமே இல்லாம நாங்க 2 வருஷமா இந்த வீட்டுல தான் இருக்கோம். இந்த வீட்டை கூட நாங்கள் லீஸுக்கு தான் எடுத்திருக்கோம். அடுத்த வருஷம் நாங்கள் காலி பண்ணி கொடுக்கணும். 2023 நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். 2024 மாதம்பட்டி ரங்கராஜோட தங்கச்சிக்கு கல்யாணம் இருந்துச்சு. அந்த டைம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அதனால் என்னால் போக முடியல. அப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் என்கிட்ட வந்து நான் போகிறேன், ஆனால் ஸ்ருதி அங்கே வருவாங்க, உன்னை கஷ்டப்படுற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு தான் போனார். ஆனால் அவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்து ஸ்ருதி அவங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து நான் ரங்கராஜ் கிட்ட கேட்டேன். அப்போது என் காலில் விழுந்து இதுக்கு மேல அப்படி செய்ய மாட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சு கெஞ்சினாரு. அதுக்கப்புறமா நான் அவரை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணியிருந்தேன். அதனால நான் நம்பிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், அது அபார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இது அன்பிளான்ட் பேபி தான். அவருக்கு பெண் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட ஒரு பெண் குழந்தைய பெற்றுக்கொடுன்னு அப்படின்னு கேட்டார். நான் 4 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அந்த டைம் என்னை கலைக்க சொன்னாங்க. அப்போ ஷேரின்னு சொல்லி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். அப்போ ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க குழந்தைய கலைக்க முடியாது, குழந்தைய கலைச்சா இவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னாங்க. அப்போது ரங்கராஜ் ஹாஸ்பிட்டலில் ஒன்றுமே பேசாமல் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப சண்டை போட்டாங்க. அதனால் நான் சொன்னேன், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, குழந்தைய அபார்ட் பண்ணுமா, பரவாயில்ல நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா மாதம்பட்டி ரங்கராஜோட சோர்ஸ் என்கிட்ட லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தரேன் அப்படின்னு குழந்தைய கலைச்சிரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த மாதிரி இனிமேல் யாராவது சொல்லி வந்தால் செருப்பை கழட்டி அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னலாம் ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. ஆனால் இது வரைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் சைடில் இருந்து எந்த ஒரு விளக்கமுமே கொடுக்கல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.